உண்மையில் எமது கிரிக்கெட்டை வீழ்ச்சிக்கு இட்டு செல்லுவது யார்? இலங்கை கிரிக்கெட்டை வளர்ச்சிக்கு இட்டு செல்ல வேண்டிய அதிகாரிகள் இவ்வாறு செயல்படுகின்றனர். இம்முறை உலகக்கிண்ணம் அண்மித்த காலப்பகுதியில் அணியின் தலைவரை அதிகாரிகள் மாற்றினர். அது மாத்திரமல்லாது புதிய தெரிவுக்குழு நியமிக்கப்படுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னதாக முன்னாள் தெரிவுக்குழு உலகக்கிண்ணத்திற்கான 25 பேர் கொண்ட இலங்கை குழாமை நியமித்திருந்தது. இது சரியாக பேய் போகும்போது சட்டியையும் உடைத்து செல்லும் என்பார்களே, அதைப்போல்தான். நினைவில் உள்ளதா? இவற்றை யார் மறந்தாலும் நாட்டு மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். நாங்கள் முதலில் குறிப்பிட்டதைப் போன்று கடந்த 2 வருடங்களுக்குள் இலங்கை கிரிக்கெட்டுக்கு 8 பயிற்சியாளர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர். எந்தவொரு திட்டமும் இல்லாமல் நினைத்த போதெல்லாம் நினைத்த தொகையை வழங்கி பயிற்சியாளர்களை ஒப்பந்தம் செய்து என்ன செய்தார்கள்? அவற்றை நாங்கள் மறக்கவில்லை. ஒப்பந்தம் செய்யப்பட்ட சில பயிற்சியாளர்களுக்காக இறைவரி திணைக்களத்திற்கு செலுத்த வேண்டிய வரி கூட செலுத்தப்படவில்லை என்பது கோப் குழுவில் வெளிக்கொணரப்பட்டது. நினைவிருக்கின்றதா? தேசிய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் ஒருவர் சார்பில் வரி செலுத்துவதற்காக 1,57,37,700 ரூபா அனாவசியமாக செலவிடப்பட்டுள்ளமை கணக்காய்வில் கண்டறியப்பட்டது. அது மாத்திரமல்ல, கிரிக்கெட் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிதி ஊழியர் ஒருவரின் வரியை செலுத்துவதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தமையும் உறுதியானது. இது நினைத்தவாறு தூக்கி எறிவதற்காக வழங்கப்பட்ட பணம் அல்ல, மாறாக நாட்டின் கிரிக்கெட்டை மேம்படுத்தவே இந்த பணம் கிடைத்திருந்தது. நீங்கள் தேர்தல் ஊடாக மாத்திரமல்ல, எந்த வழியில் அதிகாரத்துக்கு வந்திருந்தாலும் நாட்டின் கிரிக்கெட் தொடர்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒப்பந்தம் எப்போதும் நாட்டு மக்களுடனேயே காணப்பட்டது என்பதை நாம் சுட்டிக்காட்டுகின்றோம். நாட்டின் அந்நிய செலாவணி சட்டத்தை மீறி வரி செலுத்த தவறி அரங்கேற்றப்பட்ட நாடகங்களை தொடர்ந்தும் நாம் வெளிப்படுத்துவோம். நாம் உரிய தரவுகளை ஆதாரத்துடன் வெளிப்படுத்தவும் தயாராக உள்ளோம். இனியும் இருக்காமல் விட்டு செல்லுமாறு முழு நாடும் கூறும்போது பலவந்தமாக பதவியில் நீடித்து நாட்டு மக்களின் கிரிக்கெட் விளையாட்டை சீரழிக்க வேண்டாம். கிரிக்கெட்டை விரும்பும் எமது இலங்கை ரசிகர்கள் நடக்கும் அத்தனை விடயங்களையும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம்.